வணக்கம் உறவுகளே. பிரபல்ய யூடியூபரும் அரசியல் விமர்சகருமான சவுக்கு சங்கரின் ஒரே மகன் நேற்று தற்கொலை செய்து மரணித்ததாக வந்த செய்தி தமிழ்நாட்டு மக்களை ரொம்பவே கவலை கொள்ள வைத்த ஒரு செய்தி உறவுகளே. சவுக்கு சங்கர் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதில்லை. பல வருடங்களுக்கு முன்னமே அவர் பிரிந்து விட்டார். அவரது மனைவி ஒரு வழக்கறிஞர். அவர் விழுப்புரத்துக்கு அருகே உள்ள மெரக்கானம் அருகே நடுக்குப்பம் என்ற கிராமத்தில் வசித்து வருகிறார் தனது மகனுடன். அவரது மகன் தியோ ஆரிஸ் 8ஆம் வகுப்பு படிக்கிறார். அந்த மாணவன் தான் தற்கொலை செய்ததாக செய்தி வந்திருக்கிறது உறவுகளே. இப்படி தாயாருடன் வாழ்ந்து வந்த 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தியோ ஆரிஸ் ஏன் தற்கொலை செய்து கொண்டான்? வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்ட அறிக்கையில் வெளிவந்த தகவல் என்னவென்றால், தாயார் ஆர்த்தி தனது மகன் சரியாக படிக்கவில்லை என்று கண்டித்ததாகவும், அதனால் மனமுடைந்த அவன் தாயார் இல்லாத சமயத்தில் வீட்டில் விபரீத முடிவை எடுத்து விட்டதாகவும் சொல்லுகிறார்கள். சிறிது நேரத்தில் வீட்டுக்கு வந்த உறவினர்கள் அவனை மயங்கிய நிலையில் கண்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு எடுத்து செல்ல, அங்கே டாக்டர்கள் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இந்த தகவல் ஒரே மகனை பறிகொடுத்த சவுக்கு சங்கருக்கு ரொம்பவே ஒரு மரண இடியாக வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், புத்திர சோகம் என்று சொல்லுவார்கள். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களது குழந்தைகள் மரணித்தால் அது ரொம்பவே சோகமான விடயம் உறவுகளே. அதை தாங்குவது சரியான கடினமான விடயம். இட் இஸ் a வெரி ஹார்ட் பிரேக்கிங் திங் என்று சொல்லலாம். எதிரிக்கு கூட அப்படியான ஒரு சோகம் வரக்கூடாது என்பதுதான் எனது பார்வை உறவுகளே. சவுக்கு சங்கர் எப்படிப்பட்டவர்? இவர் சரியான அரசியல் விமர்சனம் செய்பவரா என்றால் இல்லை. அவர் ஒரு காலத்தில் திமுகவை ஆதரித்து பேசுவார், இன்னொரு காலத்தில் அதிமுகவிடம் பணம் வேண்டி அதிமுகவை ஆதரிப்பார், சீமானை கண்டபடி எல்லாம் திட்டி விமர்சிப்பார். இப்படி அவருக்கு ஒரு கொள்கை என்று ஒன்றும் இல்லை. அவ்வப்போது அவருக்கு பணம் கொடுப்பவர்கள் அதை வைத்து அவர் பிழைப்பு நடத்தும் ஒரு பிழைப்புவாதி என்ற ஒரு விமர்சனமும் அவர் மீது உண்டு உறவுகளே. இந்த நிலையில் திமுக ஆட்சி காலத்தில் அவரை சிறையில் வைத்தார்கள். குண்டர் சட்டம் பாய்ந்தது அவர் மீது. ஏற்கனவே அவர் மீது குண்டம் சட்டம் பாய்ந்ததெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த எலெக்ஷன் முடிந்தவுடன் குண்டர் சட்டம் பாய்ந்து உள்ளே இருந்த சவுக்கு சங்கரை தாவேக அரசு வந்ததுடன் ஜோசப் விஜய் அவர்கள்தான் அவரை வெளியில் விட்டார்கள். அவர் அண்மையில் தான் சிறையில் இருந்து வெளியே வந்தார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் உறவுகளே. இந்த நிலையில் இவர் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஊடகவியலாளர், பணத்தை வேண்டிக் கொண்டு கூலிக்கு மாரடிப்பவர். அது மட்டுமல்ல, இவர் கொள்கை இல்லாதவர், கோட்பாடு இல்லாதவர், நம்பகத்தன்மை இல்லாதவர், கஞ்சாக்கு அடிமையானவர், மது பழக்கம் உள்ளவர், மனைவியை பிரிந்திருப்பவர், வேறொரு பெண்ணுடன் குடித்தனம் நடத்துகிறார். இப்படி பல விமர்சனங்கள் உண்டு. அந்த தனிப்பட்ட விமர்சனங்களில் சில உண்மைகள் இருந்தாலும் அதை இப்போ நாங்கள் பேச வேண்டாம் உறவுகளே. இப்படி சவுக்கு சங்கரின் மகன் 8ஆம் வகுப்பு படிக்கும் தியோ ஆரிஸ் தற்கொலை செய்து கொண்டதற்கு அவனுக்கு ஏற்பட்ட அழுத்தம், அதாவது அவரது தாயார் ஆர்த்தி கொடுத்த அழுத்தம் காரணமாகத்தான் இது நடந்ததென்றால் இது ஒரு விவாதத்துக்குரிய பொருளாக மாறியிருக்கிறது உறவுகள். ஏனென்றால் குழந்தைகளுக்கு இந்த காலத்தில் பெற்றோர்கள் கல்வியை சம்பந்தமாக நிறைய அழுத்தங்கள் கொடுக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளுடன் ஒப்பிட்டு நீ ஏன் அந்த ரேங்க் எடுக்கவில்லை, நீ ஏன் இந்த காலேஜுக்கு போகவில்லை என்றால், நீ ஏன் நீட் பாஸ் பண்ணவில்லை என்று நிறைய அழுத்தங்களை கொடுப்பதால் மாணவர்கள் மனமுடைந்து இப்படியான தவறான முடிவுகளுக்கு செல்வது நாளுக்கு அதிகரித்து வருகிறது. இதனால் உறவுகளே, பெற்றோர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது நிதானத்தில் இருங்கள். அளவுக்கு அதிகமாக கண்டிக்க வேண்டாம். அவர்களுக்கு இருக்கும் மன உளைச்சல்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் இந்த வீடியோ வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் உறவுகளே.